இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இதுலேயே வந்து இந்த சார்ஜிங் இந்த இடத்துல சார்ஜிங் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இங்கே இதில் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது நம்ம முடிகள் இருக்குது பார்த்தீங்களா, முடிகளோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயம் என்ன? ஏன்னா முடி கொட்டுதல்ங்கிறது இருக்குது. அதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ஒரு வித்தியாசமான பொருள்ங்க. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஹேர் மசாஜர். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுறது ஈஸி, அதை கார்லேயே வச்சுக்கிட்டு. பட் நான் இதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆராய்ச்சி ஸ்டேஜில் தான் இருக்குது, ஆக்சுவலாக ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஹேர் மசாஜர். இப்போது இதில் வந்து ஒரு மார்க்கிங்லாம் உங்களால் பார்க்க முடியும், பவர் பட்டன் இருக்கும், அப்புறம் எவ்வளோ தூரம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது இந்த மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இதில் இண்டிகேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பேட்ரி டிவைஸ் ஆன் ஆகிருக்கா, இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த்து, எவ்வளோ தூரம் இது வேகமாக வந்து மசாஜிங் பண்ணும் அப்படிங்கிறது. என்னோடய மைக்கு கிட்ட வச்சேன்னா உங்களுக்கு கேட்கும் எந்த அளவுக்கு இது சத்தம் போடுது அப்படின்னு. லைட்டாக சத்தம் போடுது. மேலும் நடுவில் வந்து ஒரு சிகப்பு கலரில் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு 650 650 நானோமீட்டர் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 650 நானோமீட்டர் லைட்டுமே வந்து நம்ம முடிகளுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது, முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது அப்படிங்கிறது ரிசர்ச் மூலமாக தெரிய வருது. அதனால் இதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த மசாஜிங் கொடுத்துக்கிட்டு வரேங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மசாஜிங் கொடுக்கறது உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு. மேலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ந்து 24 வாரம் 6 மந்த்ஸு 6 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம மசாஜிங் கொடுத்தா நல்லது. இதனால் வந்து முடியோட உதிர்வுகள் குறையுது. ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல் உற்பத்தி, அந்த ஃபாலிக்கலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுது. இந்த ஃபாலிக்கலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால ப்ளஸ் இந்த லைட்டு 650 நானோமீட்டர் லேசர் லைட்டும் இந்த முடிகள் மேலே படுறதுனால நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சி நடக்குது, ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. எவ்வளோ நேரம் இதை பண்ணுறது? ஒரு நாளைக்கு 4 நிமிஷம் தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன். இது வந்து 10 மினிட்ஸில் இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. கொஞ்சம் மிஷின்ஸ் இல்லை, நிறைய மிஷின்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஒவ்வொரு ரேட்டில் ரகரகமாக இருக்குதுன்னு வைங்களேன். ப்ளஸ் இதோட ரேட்ஸ் வந்து 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி வேறு ரேட்டில் இருக்குது. ஆனால் இது நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், முதல்ல சொன்ன மாதிரி. ஏன்னா நானே வந்து ஒரு கின்னிபிக் எலி மாதிரி ஃபஸ்ட்டு நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன். 6 மாதம் கழித்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு, முடி வளர்ச்சி கரெக்டாக இருந்துச்சா, அதிகமாச்சா, முடி உதிர்வு குறைஞ்சுதா, முடியோட அடர்த்தி அதிகமாச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா ரிசர்ச் நிலையில் ஆராய்ச்சி நிலையில் இருக்கும்போதே இவங்க வந்து மிஷினை லான்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா டெக்னாலஜி ஈஸிங்கிறதுனாலேயே என்னவோ மிஷினை லான்ச் பண்ணிட்டாங்க. இதை எப்படி அவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து ஹேர் லைன் எங்கே வந்து முடி மெயினாக கொட்டுதோ ஃப்ரண்ட்டு, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளே போகணும். பொதுவாக ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு வரக்கூடிய மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் முதல்ல எனக்கு கொட்டுது, இல்லைனா சென்டரில் கொட்டுது. எனக்கு சென்டரில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, ஃப்ரண்ட்டில் தான் மெயினாக கொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃபுங்கிறதுனால டெய்லியுமே ஒரு 10 மினிட்ஸு. அதுவுமே எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னா, காலை நேரத்தில் வைக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது இன்னொரு ரெக்கமெண்டேஷனுங்க. மார்னிங் டைமில் வந்து நம்மளுக்கு அந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் DHT அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம ஆண்களுக்கு முடி உதிர்வுக்கு காரணம் DHT. அதாவது அந்த காலை நேரத்தில் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் சுரப்புக்கும் இந்த மசாஜுக்கும் சம்மந்தம் உண்டு. ஸோ நம்ம காலை நேரத்தில் பண்ணுறது, காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பண்ணுறது நல்லது. டைம் இல்லாதவங்க என்ன மாதிரி இப்படி காரில் போகும்போது பண்ணலாம். என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ இல்லையோ, அல்டிமேட்டாக ஒரு விஷயம், ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு 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 இதமான ஒரு தன்மை கிடைக்குது பார்த்திங்களா. கண்ணை மூடிட்டு அப்படியே இந்த மசாஜிங் மாதிரி அப்படியே தலையில் வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயம் போதும். நான் வந்து ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இது எங்கே வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நான் எதையும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை. இன்ஃபேக்ட் ரிசர்ச் எவிடன்ஸ் இருந்தாலுமே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்காம நம்ம பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி மிஷின் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து மிஷினுக்கு பதிலாக
மேனுவல் மசாஜும் பண்ணலாம். மேனுவலாக வந்து தலைக்கு நீங்கள் மசாஜிங் கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் சேம் எஃபெக்ட் தான். பட் மிஷின்னா உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மாக வந்து இந்த அழுத்தமும் ப்ரெஷரும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இதுலேயே வந்து இந்த சார்ஜிங் இந்த இடத்துல சார்ஜிங் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இங்கே இதில் 2 பாயிண்ட் மாதிரி தெரியுது, இந்த சார்ஜிங் பாயிண்ட், ஐ மீன் கரண்ட் கண்டக்ஷன் பாயிண்ட்டு. அந்த மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு, அழகாக உள்ள போய் உட்காந்துக்கும். இது வந்து கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணோம்னா 1 மந்த் அளவுக்குமே வரும்னு சொன்னாங்க. நானுமே கிட்டத்தட்ட 10 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி 10 நிமிஷமாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மிஷின் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நார்மலாகவே நீங்கள் கைகளால் மசாஜ் பண்ணலாம். எண்ணெய் போடணுமா, ஏதாவது தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவும் தேவையில்லை. நார்மல் ஹேர்லேயே பண்ணால் போதும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். ஏன்னா வந்து அந்த முடியோட வேறு கால்களில் வந்து இருக்கக்கூடிய சீபம் அழுக்குகள் அதுவுமே வந்து வெளியே வந்துடும், வெளியேறிடும். அதனால் வந்து மேபி உங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாகலாம். ஸோ அதனாலேயே நான் இந்த ஆயில் எதுவுமே போடாமல் கூட இதை பண்ணலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி எவிடன்ஸு நான் எப்படி என்னை எளியாக உட்படுத்திக்கிட்டே போடுற பல விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன், உபயோகமான விஷயங்களோட சந்திக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.